ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து நீயா நானால வந்து ஒரு சின்ன பையன் வந்து அவங்களோட கதையை பற்றி சொல்லும்போது வந்து எல்லாருமே வந்து கண் கலங்கிட்டாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போ வந்து அந்த சின்ன பையனுக்கு வந்து நம்மளோட தளபதி விஜய் வந்து உதவி பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட்டில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிறது நம்மளோட தளபதி விஜய். இப்போ வந்து அவரோட நடிப்பில் வந்து கோட் அப்படின்ற திரைப்படம் வந்து ஒரு செப்டம்பர் 5ஆம் தேதி வெளிவர போகிறது. இதனைத் தொடர்ந்து நம்ம தளபதி வந்து 69 அப்படின்ற திரைப்படத்தை நடிச்சு அதுதான் வந்து அவரோட கடைசி படம். அதுக்கப்புறமா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பொலிட்டீஷியனாக இறங்க போகிறாரு. இந்த திரைப்படம் வந்து அக்டோபர் மாதம் வந்து படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்னிலேருந்து நேற்று வந்து விஜய் தொலைக்காட்சியில் வந்து ஒளிபரப்பான நீயா நானா நிகழ்ச்சியில் வந்து படித்துக்கொண்டே வேலை பார்த்தும் ஒரு மாணவிகளை வைத்து வந்து ஒரு டிபேட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு சின்ன பையன் வந்து அவங்களோட தாய்க்காக அவங்க படுற கஷ்டத்தை வந்து ரொம்பவே மனமுருகி பேசியிருந்தான். அந்த ஒரு வீடியோ வந்து செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு இன்டர்நெட்டில். இதனை இருந்து இசையமைப்பாளர் தமன் வந்து அந்த சின்ன பையனுக்கு வந்து ஒரு இருசக்கர வாகனம் வாங்கி தந்திருந்தார். இது வந்து நம்மளோட தமன் வந்து ரசிகர் மத்தியில் சமபெரும் இடம் தொடர்ந்தார். அதனைத் தொடர்ந்து நம்ம தளபதி விஜயும் வந்து ஒரு வேலை பார்த்துருக்காருங்க. அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அதுக்கப்புறம் வந்து வங்கி இதில் வந்து 25,000 போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையனோட கல்லூரி படிப்புக்கான செலவையும் வந்து நம்ம தளபதி விஜய் ஏற்றுக்கொண்டிருக்காரு அப்படின்றது ஒரு விஷயம் வந்து போயிருக்கு. அந்த விஷயத்தை வந்து நம்ம அந்த சின்ன பையன் அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இன்டர்நெட்டில் விட்டுருந்தாங்க. இந்த வீடியோ வந்து செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இன்டர்நெட்டில்.